ஸ்ரீ குபேரன் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சியானது 22/4/2023 அதிகாலை பார்த்தீங்கன்னா 5:14 மணிக்கு மீனத்திலிருந்து மேஷத்திற்கு குரு பகவான் செல்கிறார் அஸ்வினி நட்சத்திரத்தில். இப்போ யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம். ரிஷப ராசி குரு பெயர்ச்சி பலன்கள். இப்போ இந்த ரிஷப ராசிக்கு குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா மீனத்தில் இருக்கார். இன்னும் சில தினங்களில் பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு வரார், அஸ்வினிக்கு வரார். இப்போ ரிஷப ராசி, இந்த ரிஷப ராசினுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா காளை தான் இந்த சின்னம். எப்படி இந்த காளையானது சிவனை காலமெல்லாம் சுமக்கிறதோ அதே போல் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு சுமையை காலம் முழுவதும் சுமப்பார்கள். இவர்கள் குடும்ப பொறுப்பு அதிகம் மிக்கவர்கள். இவர்கள் பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பம், பெரும்பாலும் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க அல்லது பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா உறவோடு அதிகமாக சேர்ந்து இருக்கிறவங்க இந்த ராசிக்காரர்கள் தான். சகோதர சகோதரிகளும் இணக்கமாகவே இந்த ராசிக்காரர்கள் எப்போவுமே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த ரிஷப ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா 12ஆம் இடத்துல குரு பகவான் வரார். அப்போ 12ஆம் இடத்துல வர்றார் அப்படின்னும் போது மேஷத்தில் தான் குரு பகவான் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இவர்களை பொறுத்த வரையில் இப்போ ராசிக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் இடமாக இருக்கிற சிம்மத்தையும் பார்வை செய்கிறார், 4ஆம் இடமாக சிம்மத்தையும் பார்க்கிறார். அப்படின்னா இது வரைக்கும் வீடு கட்டின்னு லிண்டரோடு நின்று இருக்கும் அல்லது தளம் ஒட்டாமல் இருந்திருக்கும், பணம் இல்லை, அது போன்ற கஷ்டங்கள். இந்த வருஷம் என்னென்னா வீடு பாக்கியம் உறுதியாக உண்டு. கடன் வாங்கியாவது வீட்டை கட்டி முடிச்சிடுவீங்க. கிரக பிரவேசத்துக்கு நாளும் குறிக்கக்கூடிய யோகத்தை இந்த தமிழ் குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு தந்துடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் உங்களுக்கு சில பழக்க வழக்கங்கள் இருந்தால் இந்த வருஷம் நீங்கள் விட்டுறது நல்லது. என்ன காரணம் அப்படின்னா 6ஆம் இடமாக குரு பகவான் பார்க்கிறார். அப்படின்னு இருக்கும்போது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், குரு துலாமையும் பார்க்கிறார் அப்படின்னா சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கும்போது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்ததால் அதை விட்டுறது நல்லது. கணையம் சம்பந்தப்பட்டது, வயிறு சம்பந்தப்பட்டது, குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படின்னும்போது இது எங்கே வருது அப்படின்னா அங்கே ஆரம்பத்திலே குரு பகவான் எச்சரிக்கிறார், தேவையில்லாத பழக்க வழக்கம் இருந்தால் இப்பயே நீ விட்டுடு, அப்புறம் மருத்துவத்திற்கு ஆளாகிற மாதிரி ஆகிடும். இப்போ உங்களுக்கு அந்த பழக்க வழக்கத்தை விட்டுறது நல்லது. அதே போல் 8ஆம் இடத்துல குரு பகவான் பார்வை மிக சிறப்பாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னும்போது உங்களுடைய ராசியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அபரிதமான முன்னேற்றத்தை கொடுப்பார். எதிர்ப்புகள் இது வரைக்கும் எதிரிங்க கூடவே இருந்திருக்கணும், கண்ணுக்கு தெரியும். இது வரைக்கும் எதிரிகள் யாருன்னு தெரியும். வேலை முதலாளியாக இருப்பார், முதலாளிக்கு தெரியாது இவன் தான் கூட இருக்கிறான்னு. சில விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும். மாற்றங்கள் நல்லாவே இருக்கும். இவர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற தொழிலை அபிவிருத்தி செஞ்சிங்கன்னா லாபத்தை பார்க்கணும், தவிர புதுசாக ஒரு தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா சனி பகவானானது கர்மஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா நீதி நேர்மையோடு தான் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் அரசு அதிகாரிகளுக்கு பதவி பணிவுறு 100% உண்டு. சட்டத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு, யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்டவர்கள். ஏன்னா குரு பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருக்கும் பொழுது 12ஆம் இடமாக இருக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், சிம்மத்தையும் பார்க்கிறார் இல்லையா. அப்போ என்ன ஆகும், அரசு ஜீவனத்திற்கெல்லாம் உயர்வு தந்துடுவார். ஆனால் பார்த்திங்கன்னா உயர்வையும் கொடுத்துடுவார். கைவிட்டல் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா நிச்சயமாக மாட்டி விட்டுடுவார். ஏன்னா சனி பகவான் கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனால மாட்டி விட்டுட்டு வேடிக்கையும் பார்ப்பார். அப்போ நேர் வழியில் நீங்கள் போகும்போது இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பொற்காலமாக இருக்கும். அதே போல் வீடு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா லிண்டர் வரைக்கும் முடிஞ்சிருக்குது, ஐயோ அறகுறையாக இருக்குது, இன்ன வரைக்கும் வீடு பாக்கியமே இல்லையனாலும் லீஸுக்காவதும் கிடைக்கும், இல்லைனா மண் ஃப்ளாட் வாங்குவீங்க, இல்லை வீடு கட்டத்துவதற்குரிய அஸ்திவாரம் போடுவீங்க. லோன் இழுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் லோன் கிடைச்சிடும். அதே போல் பார்த்திங்கன்னா கணவர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்வார், மனைவி ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் டிரான்ஸ்ஃபர் எளிமையான முறையில் டிரான்ஸ்ஃபரும் கிடைச்சிடும், பதவி பணிவேரும் கிடைச்சிடும். அதே போல் ஆசிரியர் வேலைக்காக சிலவர் பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரன் கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஐடி ஃபீல்டில் தான் இவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்குது. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, கலை சம்மந்தப்பட்டதில் நடிப்பு,
கலை சம்பந்தப்பட்டது நாடகம், சினிமா துறை, ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரிஷப ராசிக்கு 100% நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனால் ஒரு விஷயம், வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன், நாளன்னைக்கு பார்த்துக்கிறேன், இன்னொரு வாய்ப்பு வரட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா வாய்ப்பு வராது. ஒரு முறை தான் வரும். அந்த வாய்ப்பு பல முறையாக உங்களுக்கு பயன் தருமே ஒழிய வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. ஆக மொத்தத்தில் இந்த ரிஷப ராசிக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை தருது. 60% குறையாமல் பலனை தரும். திருமணம்லாம் செய்யணும், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு வடக்கு உள்ள திருமணம் பார்க்கணும், பொண்ணு பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தென்கிழக்கு வடக்கு திசையில் தான் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா துணை அமையுது. கணவனாகட்டும், மனைவி ஆகட்டும், மாப்பிள்ளை ஆகட்டும், இவங்களுக்கு துணை எங்கே அமையுது? தென்கிழக்கு வடக்கு. அதே போல் மனைவி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அம்மன் கொண்ட பேராக இருக்கும். PMJKH என்ற எழுத்தில் தான் அமையும். பெருமாள் முருகன் கொண்ட பேராக இருக்கும். பழனி, நாராயணன், இந்த மாதிரியான பெருமாள், சீனிவாசன், இந்த மாதிரி பெருமாள் முருகன் கொண்ட பேரில் தான் இருக்கும். விக்ரமன் என்ற பேரில் அமையும். அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் துணையால் தான் இவங்களை வளரணும். இந்த ராசினுடையது பார்த்திங்கன்னா மனைவி அனுசரித்து போனோங்க. என்ன காரணம் அப்படின்னா, ரிஷப ராசிக்கும் சரி, துலாம் ராசிக்கும் அதிசுபர் சனி பகவான் நீதி நேர்மை மிக்கவர் மட்டும் இல்லை, மனைவி மக்களை அதிகமாக நேசிப்பவர். அப்படி இருக்கும்பொழுது இவங்களுடைய விஷயம் என்ன தாரக மந்திரம் அப்படின்னா, இந்த காலத்தில் இந்த வருஷம் மனைவி மக்களை அதிகமாக நேசிக்கும் பொழுது இவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனைவி வழியில் உயர்வு தந்துவிடும். இவருக்கே வேலை இல்லைனாலும் மனைவிக்கு வேலை கிடச்சிடும், ஜீவனத்தை ஓட்டிக்கலாம். அதே போல் மனைவி வழியில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு தந்துடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிஷப ராசி எப்போவுமே பார்த்திங்கன்னா தனியாகவே இருக்காது. பசு பார்த்திங்கன்னா மந்தி பார்த்திங்கன்னா மாடு கூட்டம்லாம் எப்படி இருக்கும்? காளை மாடெல்லாம் கூட்டமாக தான் இருக்கும். அதே போல் இவர்களை சுற்றி எப்பவுமே ஒரு கூட்டம் இருக்கும். நட்புகள், உறவுகள் அதிக அளவில் இவங்க ஏற்படுத்திப்பாங்க அல்லது தானாகவே சேர்ந்துடும். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் உறவுகளை எப்போவுமே அனுசரித்து போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே உயர்வை தந்துடும். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இவர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களானது 60% நல்ல பலன்களையும் 40% பார்த்திங்கன்னா கவனக்குறைவில்லாமல் கவனமுடன் செயல்பட்டாங்களாம் இவங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். இவர்களுக்குரிய பரிகாரம் என்ன அப்படின்னா, இவர்கள் மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு, அதாவது செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு, வடபழனி ஆண்டவரையோ அல்லது பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு, இவங்க ஏதாச்சும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முருகனையாவது வழிபடுங்க. உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரும். வாழ்க ஆனந்தத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.